எத்தனை வருஷம்னாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு 38 பள்ளியில் வச்சு ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட இப்போ கிராஸ் 2008 என்னுடைய அக்னி, ஆகாஷ், பிருத்திவி, பிரம்மோஸ் எது வேணாலும் சொல்லுங்கள், நம்ம பவுடர் இல்லாமலே இருக்காது. சரியா? அது ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜாக என்னை முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க. நான் அதில் 10 இயர்ஸ் மேனேஜிங் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபயர்ஒர்க்ஸ் பற்றி என்ன கதை சொல்ல முடியும்? 300 நாள் செய்கிறோம், 30 நாளில் விற்கிறோம், 3 நாளில் அது எரிச்சிடுறோம். 3 டேஸ் தான். இதுக்கு 300 நாள் உழைக்க வேண்டியது. சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில் நிறைய சேரும், அந்தந்த கிராமங்களில் போய் சேரும். 18,000 எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க மொத்தம் எடுத்தா. இன்றைக்கி மஸ்டர்லேயே கடைசியில் நியாயமாக உழைக்கணும். சின்ன எங்கள் ஃபாதர் சொல்லி கொடுத்தா அதுதான் சின்சியாரிட்டி டு த கோர், பிஸ்னஸ் எத்திக்ஸ். பெரிய கண்டுபிடிப்புலாம் இருந்தாலும் அது பின்னால் கன்சியூமருக்கு கரெக்டாக போனால் எக்கனாமிக்கலாக இருக்கும். முதல்ல சைனாவில் நாங்கள் தான் ஆரம்பித்தோன்னு அவர் சொல்கிறாரு. டிவிஎஸ் எம்டி பேசுகிறார், வேணும் ஸ்ரீனிவாசன் அவரே. அப்போ நான் இங்கே ஒரு ஸ்லிப் எழுதி அனுப்புனேன். ஐம் சாரி சார், த ஸ்டாண்டர்ட் ஃபாரஸ்ட் லிமிடெட் வாஸ் த ஃபர்ஸ்ட் கம்பெனி ஸ்டார்டட் இன் சைனா. சொல்ல ப்ளீஸ் மேக் எ ரிவைஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லி ஸ்லிப்பை கொடுத்தேன். விண்மில் நிறைய நீங்கள் சொல்கிறீங்க, சரியா? நிறைய சொல்லும். இந்த கான்செப்டை கொண்டு வந்து முதல்ல எங்களுடைய ஒரு கம்பெனியால் பாண்டியன் கெமிக்கல்ஸ் லிமிடெட் முதல்ல 12 டர்பைன் 600 மணியில் போட்டாங்க. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் விண்மில் ப்ரொடியூசர் இஸ் அவர் கம்பெனி. அது பெருமையாக சொல்லிக் கொடுங்க, சர்டிஃபிகேட்டை கொடுத்துருங்க. பெரிது செய்து சிறிது வாழலாம், சிறிது செய்தும் பெருசாக வாழலாம். நாங்கள் ரெண்டுலேயும் நாங்கள் இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்ட். வணிகமணி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கும் சிறப்பு தொழிலதிபர் குணசிங் செல்லதுரை அவர்கள் தமிழ்நாட்டின் சிறந்த தொழில் ஆளுமைகளில் ஒருவர். திருநெல்வேலியை பூர்வீகமாக கொண்டு பிலிப்பீன்ஸ், ஸ்டாண்டர்ட் ஃபயர்ஒர்க்ஸ், மெப்கோ இன்னும் பல்வேறு சிறப்பு நிறுவனங்களை நடத்தி பல ஆயிரம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கி வருகிறார். முன்னாள் டிரான்சியா தலைவராகவும் சிறப்புடன் செயலாற்றியிருக்கிறார். அவர் தொழில்துறை வளர்ச்சி, அவர் எப்படி இந்த துறையில் வெற்றி பெற்றார் என்பதை பற்றி அவரிடம் கேட்க உள்ளோம். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம் சார். என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ தமிழ்நாட்டின் பெரும் தொழில் ஆளுமைகளில் ஒருவராக உள்ளீர்கள். பிலிப்பீன்ஸ் என்ற நிறுவனம் உலகளவில் தெரிஞ்ச நிறுவனம். அத்துடன் பல கல்லூரி முதல் கொண்டு பல நிறுவனங்களை தொடர்ந்து நடத்தி வருகிறீர்கள். இந்த தொழில் துறையில் உங்களுக்கு ஈடுபாடு எப்படி வந்தது? உங்கள் குடும்ப பின்னணியை பற்றி சொல்லுங்கள். அப்படி ஒவ்வொரு நிறுவனங்களும் எப்படி தொடங்கினீர்கள் என்பதை பற்றி சொல்லுங்கள். நான் ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர் தான். 2வது ஜென்ரேஷனுடைய தொழில் முனைவர் தான். எங்களுடைய கம்பெனி பெல் குரூப்னு சொல்லுவாங்க. ஒரு வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபேமிலி கன்சர்ன்ஸ் இருக்குது. அசோசியேட் டைரக்டருடைய பெருநிறுவனங்களும் இருக்குது. தமிழ்நாடு, இந்தியா முழுவதும் இருக்குது. சைனாவில் கூட ஒரு கம்பெனி இருக்குது. அதை நான் பிறகு சொல்கிறேன் விவரமா. இப்போ எங்கள் சக்ஸஸ் ஸ்டோரி என்னென்னா, எங்கள் ஃபாதர் பேர் 3A செல்லதுரை. நீ கூட அந்த ஃபோட்டோவில் பார்க்கலாம். கிரீஸ் யங் மேன். வாஸ் இதில் அவர் ஸ்ரீலங்காவில் படிக்கிறக்காக அங்கேருந்து போகிறார். நேற்று இடையே ஒரு சின்ன ஹேம்லெட் பிஷப் கால்வெல்லாம் அந்த காலத்தில் வந்திருக்காரு. தமிழாக்கம், தமிழ் இலக்கணம், வானசாஸ்திரி, ஞானசாஸ்திரி என்ற போலப்பட்ட ஒரு இலக்கண ஒரு ஸ்காட்லாண்ட்லேருந்து அங்கே இறங்கி அங்கே ரொம்ப நாளாக தமிழ் வித்வானங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து மக்களை ஒரு சிவிலைஸ்டாக முதல்ல என்ன அங்கே இந்த கிராமத்தில் பணங்கன்னா ஏறிட்டு இருந்தாங்க. இவங்களெல்லாம் படிக்க வைத்தார். அதுக்காக பள்ளிக்கூடம் திறந்து இந்த கால்வெல் ஹைஸ்கூல் 120 ஆண்டுகளை தாண்டி விட்டது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடத்துலேருந்து அப்போ பெரியவர்களுக்கு ஒரு சம்பாத்தியம் கிடையாது, வறுமை தான். அதனால் ஸ்ரீலங்காவில் போய் ஜூனியர் கேம்பிரிட்ஜ் சொல்லி அவர் படிக்க போகிறாரு. எத்தனை வயசில்? 9 வயசில். ஒரு 13 வயசில் அவர் திரும்பி வர்றாரு. நான் அதுக்கு மேலே பணம் கட்ட முடியாது, 5 ரூபா ஃபீஸ் தான் வருஷத்துக்கு, அதை கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்புறம் இங்கே வந்த உடனே சின்ன பொடி சிறிய குறு தீப்பெட்டி கம்பெனி என்ற சிவாசியில் இருக்குது. அதில் ஆங்கிலத்தில் ரொம்ப புலமும் உண்டு. டைப்பிங் அப்போ டைப்ரைட்டிங் தான் ரொம்ப உண்டு. 2 கையிலையும் டைப்ரைட்டிங் கூடிய ஒரு திறமை அவர்கிட்ட உண்டு. ஆங்கில புலமே ரொம்ப. ஏன்னா அவங்கெல்லாம் அந்த பிரிட்டிஷ் காலனியில் இருந்ததுனால அந்த ஸ்ரீலங்கன் இங்கிலீஷ் ரொம்ப நல்லா இருக்கும் நார்மலாகவே. ஸோ அது ஜாஃப்னாவிலேருந்து படித்ததுனால இங்கே வந்த பிறகு 1926 இங்கே ஒரு கம்பெனியில் வரும்போது 36 கிட்ட தனியாக தான் செய்யணும்னு யோசிக்கும் போது ஒரு மேட்ச் ஃபேக்ட்ரியில் சேர்ந்து அவர் வேலையை எடுத்து தனியாக தொழில் செய்ய முடியும். இதான் அதன் மறுபடிய ஆரம்பம். இப்போ அந்த மேட்ச் ஃபேக்ட்ரியில் உள்ளவங்களோட இணைந்து பெரிய கம்பெனிகளை நம்ம பண்ணுறோம். அங்கே பணியாளர்கள் இருந்து அதுலேயே டைரக்டராகி அந்த கம்பெனிக்கு சேர்மன் ஆகி அவருடைய வாரிசான எங்களையும் அதில் இணைத்து என்னுடைய அடுத்த வாரிசு இணைத்து பொதுவாக பங்குகள்லாம் இருந்து செய்கிறோம். இப்படி வளர்ந்தது தான் எங்களுடைய தொழில். இது குலத்தொழில்னு சொல்ல முடியாது, ஒரு சமூகத்தார சேர்ந்து ஒரு தொழில். இந்த தொழில் முதல்ல ஃபயர் ஒர்க்ஸ் தான் ஆரம்பிக்காரு. இது
தீப்பெட்டி கம்பெனி. இந்த தீப்பெட்டி தான் முதல்ல ஒரு ஆதாயம் சிவாசியில். அப்புறம் தீப்பெட்டிக்குரிய கெமிக்கல் அதெல்லாம் இம்போர்ட் பண்ணி லெட்டர் டிராஃப்ட் பண்ணுறது, இம்போர்ட் லைசன்ஸ் வாங்குற எல்லாமே அவர் யாருனாலும் அவர் எங்கள் ஃபாதர் திருவாளர் மருந்து செல்லத்துறை அவர்களுக்கு தான் அது சாரும். அது இப்போ வரைக்கும் யாரும் மறக்க மாட்டாங்க. எனி இம்போர்ட்னா அவரை தான் கன்சல்ட் பண்ணுவாங்க. லைசன்சிங் அத்தாரிட்டி, இம்போர்ட் கிளியரன்ஸ் எல்லாமே நல்லா பார்ப்பார். ஒரு 6 பாஷையில் புலமை உள்ளவர். ஆங்கிலம், தெலுங்கு, ஹிந்தி, மராத்தி, குஜராத்தி, ஸ்ரீலங்கா சரளமாக பேசக்கூடிய ஆள். அதனால் அவர் ரொம்ப த்ரில்லிங்காக அதை பண்ணிட்டு இருக்கும்போது தான் அப்போது ஃபயர் ஒர்க்ஸ் இது அலைடு இருந்தால். அப்போ ஃபயர் ஒர்க்ஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு தொழிலதிபர் NRK ராஜரத்னம்ன்றது இருக்காரு. அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ் நிறுவனம் 49 இருந்தாலும் 52 தான் அது முடிச்சா ஒரு கம்பெனி ஆகுது. அதில் இவர் இணைந்து அவருடைய 1/3 ஷேர் எல்லாமே இணைந்து அதை அப்போ இருந்து உருவாக்கி கொண்டாடுறாங்க. அது அப்படியே வளர்ந்து வருது. வேறு 56, 58 வருவோம். கிட்டத்தட்ட 46லேருந்து 52 வருஷம் வந்த பிறகு அப்போ நாங்கள் எங்கள்லாம் அவருக்கு நிறைய பிள்ளைகள்லாம் நாங்கள் வேறு 11 சில்ட்ரன். ஓகே, 6+5 ஒன் டாக்டர் பாசிட்டிவ். அவங்க வேறுலாம் ட்ரஸ்ட்லாம் வச்சுருக்கோம். அப்போ எங்களுக்கு படிக்கிறதுக்கு அங்கே வசதி கிடையாது. திருநெல்வேலியில் எல்லோரும் படிக்க வைக்கணும். திருநெல்வேலியில் வீடு வாங்கி 1943 ஒரு வீடு வாங்கி செட்டில் பண்ணி சுதந்திரத்துக்கு முன்னே ஆமாம் செட்டில் பண்ணி இங்கே படிக்க வைக்கிறக்கா CVSO, சேரட்டகர் ஸ்கூலு, இக்னேஷியஸ் கான்வென்ட் இதில் படிக்க வச்சாங்க. எல்லாமே கிறிஸ்தவ பள்ளிகள் தான் ஜாஸ்தி இங்கே உண்டு. அதில் ஸ்கூலில் படிக்க ஹாஸ்டலில் இருந்து அப்படி படிக்க வர வாய்ப்பு இருந்தது. அதனால் இங்கேயே செட்டில் ஆகிட்டோம். சரிங்களா. அஃப்கோர்ஸ் எங்கள் மதர் பிலாங்ஸ் டு பாளையங்கோட்டை. கல்யாணால 2-way பெனிஃபிட்ஸ். இப்போ இங்கே இருக்கும்போது அந்த ஃபயர் ஒர்க்ஸ் தொழிலில் பார்த்தீங்கன்னா கம்பி மத்தாப்புன்னு ஒன்று உண்டு. எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு ஒயர் மாதிரி காப்பர் கலரில் ஒரு கோட்டட் இருக்கும். இட்ஸ் ஸ்டீல் காப்பர் பிளேட்டட். அப்போ அந்த ஒயர் இருக்கும்போது இந்த ஒயர்லேருந்து மல்டிபிள் ப்ராடக்ட் செய்யலாங்கிறத அவர் யோசிக்கிறார். அப்போ ஜெர்மனியில் 61 56 போகும்போது அவர் பார்க்கிறது இதை மாதிரி தொழில் இருக்கு. அப்போ நம்ம இந்த மிஷின்லாம் எங்கே கிடைக்குன்னா இட்ஸ் அவைலபிள் ஒன்லி இன் 2 places, UK அண்ட் ஜெர்மனி. சரிங்களா. இங்கிலாந்து தேசத்துலேயும் ஜெர்மனியிலேருந்து அந்த மிஷினே செய்கிறாங்க. அது ஒரு பெரிய கம்பெனி. அந்த கம்பெனி ஏற்கனவே ரயில்வே கோச்சு அதெல்லாம் செஞ்ச ஏற்கனவே 100 வருஷம் உள்ள கம்பெனி. வாருக்கு முன்னால் உள்ள கம்பெனி 1920 உள்ள கம்பெனிஸ். ஸோ அதில் இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் இம்போர்ட் பண்ண முடியல. அப்போ நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது பழைய நம்முடைய ஜனாதிபதியும் நம்மளுடைய முன்னைய இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் திரு வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் தான் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஜனாதிபதி அப்போ இல்லை, அது பிறகு அப்போ இவாஸ் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் அந்த டைமில் இருந்தார். அதனால் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அந்த அதை நீங்கள் செய்யுங்க சார் சொல்லி எங்களுடைய மினிட்ஸ் புக்லேயே திரு வெங்கட்ராமன் கைது போட்டு இருக்கு. இங்கே வந்துருக்கு, விசிட் பண்ணியிருக்காரு. அந்த அளவு அது ஒரு அட்டாச்மெண்ட் உண்டு. இவன் அப்துல் கலாம் விசிட்டட் இயர். அவர் பேரில் கல் தான் வச்சுருக்கோம். அதனால் இது ஒரு ரெப்யூட்டேஷன் அது இருந்தவுடனே இதை இம்போர்ட் பண்ணுறாரு. பண்ணி இங்கே குண்டூசியை முதல்ல செய்கிறோம். அந்த காலத்தில் சர்ச்சில் சொல்லுவார், நாங்கள் இங்கிலாந்து தேசத்துக்காரர் சொல்கிறாரு, இந்த தேசத்தை விட்டுட்டு போகிறோம், இந்த இந்தியன்ஸ் ஒரு குண்டூசி அற்பமாக பேசுகிறோம், கடுகு மாதிரி, இதை கூட செய்ய இயலாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அது வெக்கப்பட வேண்டியது. ஏன்னா இந்தியாவிலே உலகத்திலே ஒரு பெரிய குண்டூசி கம்பெனினா நம்ம தான். ஏன்னா 1000 டன்னு கிட்ட நம்ம செய்யக்கூடிய கெப்பாசிட்டி வச்சுருக்கோம். 50% கெப்பாசிட்டி இப்போ ஓட்டுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், எல்லாம் வெரைட்டிஸ் செய்கிறோம். ஏன்னா குண்டூசிங்கிறது ஒரு சின்ன பொருள் தான், அதனால் நிறைய அதில் அடங்கியிருக்கு. ஸோ அந்த ஊசியோடு நிற்காம சேஃப்டி பென், காலம் அழியாத ஒரு சேஃப்டி பென், இந்த ஊக்கன்னு சொல்கிறாங்கல்ல, ஆமாம், அப்புறம் ஸ்டேபிள் பின், ஹேர் பின், இப்படி ஒவ்வொன்றா கொண்டு போகிறாரு. இது ஹேபிடேசரி, அந்த நிட்டிங் நீடில், ஊசி. ஏன்னா இதெல்லாம் பொதுமக்களுடைய கன்சியூமர் குட்ஸ், ஆனால் வயரை பேஸ் பண்ணது. ஸோ வயரில் என்னெல்லாம் இருக்கோ அதை செய்கிறோம். குண்டூசி எடுத்திங்கன்னா ஒரு 10 வெரைட்டி இருக்கும். பேப்பர் கிளிப்பில் ஒரு 6 டிசைன் உண்டு. முக்கோணம், சதுரம், வட்டம், லென்த்து எல்லாம் பார்க்கும்போது அந்த வயர் டயமீட்டர் வேரி ஆகும். ஸ்டேப்லர் பின் எடுத்திங்கன்னா ஆஃபீஸ் ஸ்டேஷனரி ஸ்டேப்பிள் இருக்குது, சிறுசு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேப்பிள். இது இங்கே உள்ள அந்த பலகை அடிக்கிறதுலேருந்து, கார்ட்போர்டு அடிக்கிறதுலேருந்து, கார் சீட் கவர்லேருந்து சாதாரண 2 பேப்பர் அடிக்கிற வரைக்கும் ஸ்டேப்லர் பின் 80 வெரைட்டி இங்கே சேரும். ஸ்டேப்லரில் 80 வெரைட்டி சேரும். அதனால் அதுக்குரிய கன்னும் இம்போர்ட் பண்ணி பெரிய பெரிய ஜெர்மன் கம்பெனி, இப்போ சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி வி சப்போர்ட் லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன்க்ளூடிங் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. இந்த ஆட்டோமொபைலில் சீட் கவர் செய்கிறாங்கன்னா அது இல்லாமல் செய்ய முடியாது. டோர் சைடு பேட் வேணுன்னா அதை பண்ணி தான் ஆகணும். ஃபோட்டோ ஃப்ரேம் செய்கிறவங்க, ப்ளைவுட் மல்டியில் பேக் பண்ணுறவங்க, லேமினேட் பண்ணுறதுக்கு முன்னால் லேயர் அடித்து கடைசியில் ஒரு லேயர் போட்டு அடிக்கும் போது தான். அதனால் எங்கள் ஸ்லோகனே போட்டு வி கீப் திங்ஸ் டுகெதர். 2 தனியாக இருந்தால் அது சேர்க்கறது பட்டன் மாதிரி. ஸோ இதை பண்ணோம்.
இதுவாக நிறைய ஹார்ட்வேர் பண்ணோம். ஆணி, வெல்டு மெஷ்ஷு, வயர் லிங்க், செயின் லிங்க் அண்டு இந்த கேட்டன் ப்ராடக்ட் சொல்லி அந்த காலத்தில் வரும். இப்படி சிறு சிறு தொழில் என்னென்ன இருக்கும், எந்த மிஷினாலும் டக்குன்னு வாங்கி பண்ணிடுவாங்க. நம்மளோட வைட் நாலேஜ் அவங்கள்ட்ட இருந்ததுனால எதனாலும் இம்போர்ட் பண்ணி எலக்ட்ரோபிளேட்டிங் வரைக்கும் பண்ணி க்ளீனாக சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. இது குண்டூசி. இது ஒரு பக்கம் சொந்த 100% ஓன் பண்ண தொழிலாக இங்கே இருக்குது. இதுலேருந்து டைவர்ஸ் பண்ண சில தொழில்களும் இருக்குது. உதாரணமாக சிவாஜியில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல்ஸ் இருக்கும். பெல் ஹோட்டல்னு உங்களுக்கு தெரியும். we have 1 unit there in சிவகாசி. மதுரையில் 2 ரெஸ்டாரண்ட் இருக்கும். இப்போ இருக்குது தமிழ்ச்சங்கம் ரோட்டில் சினி சுவைன்னு நீங்கள் பார்த்தா தெரியும். ரொம்ப வித்தியாசமான ரெஸ்டாரண்ட். அது மாதிரி டிவிஎஸ் அந்த தேனி ரோட்லேயும் ஒரு ஹோட்டல் இருக்குது. அது ரொம்ப வித்தியாசமான கான்செப்ட். ஒன்றில் பார்த்தீங்கன்னா முழு ட்ரெயினை கம்பார்ட்மெண்ட்டை தூக்கி ஹோட்டலுக்குள்ளே வச்சுருக்கோம். இன்னொரு பார்த்தீங்கன்னா டபுள் டெக்கர் யூகே லண்டன் பஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 டெக்கர். அதை வந்து ஹோட்டல் ரூம்குள்ளே இருக்கும் வச்சு அப்படியே ஒரு கான்செப்டாக நடத்துகிறாங்க. பேக்கரி, அதோடைய கேட்ரிங் இன்ஸ்டியூட்டு எல்லாமே அங்கே சிவாஜி பேஸ்ட். அஃப்கோர்ஸ் பேக்கேஜிங்கில் வாரம் அடுத்தது. இதுக்கெல்லாம் கொண்டு வச்சுன்னா பேக் பண்ணணும். பேக்கிங் சின்ன டப்பாலேருந்து பெரியதுலேருந்து பவுச் வரும். இதனால தான் பிரிண்டர்ஸ், பெல் பிரிண்டர்ஸ் லிமிட்டட்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து என்னென்ன வெரைட்டி ஆஃப் பிரிண்டிங் இருக்கோ என்ன முன்னால் கேலண்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் ஃபுல்லாக வெட்டிங் கேலண்டர் பிஸ்னஸ், டைரி. இப்போ அதெல்லாம் அப்படியே போயிட்டு இந்த இது வந்த மொபைல் வந்த பிறகு இட்ஸ் ஆல் லாஸ்ட் இட்ஸ் சாம். ஒரு ப்ரெஸ்டீஜுக்கு ஒரு டைரி வச்சுக்கலாம் உடனே யார் டோமடி கேரிஸ். ஏன்னா எலக்ட்ரானிக் டைரி வந்த பிறகு அது போயிடுது. ஸோ இப்போ அந்த கேலண்டர்லாம் டிவிஷன்லேருந்து அழகான பேக்கேஜிங் ஃபார் டிஃப்ரெண்ட் சோனியர்ஸு, மேரேஜு, பாக்ஸு, சென்ட் பாட்டில், இது மாதிரி ஈவன் செல்ஃபோன் இப்படி கூட நம்ம செய்கிறோம். மிடில் ஈஸ்ட் இஸ் பிக் மார்க்கெட். யூஆர் எக்ஸ்போர்ட்டிங் லார்ஜ் குவான்டிட்டி. அந்த பர்டிகுலர் கம்பெனியில் நீங்கள் தெரிய வேண்டியதுன்னா ரீசெண்ட்லி ஒரு அவார்டு எங்களுக்கு கிடைச்சது. என்னென்னா ஹைலி ஹேண்டிகேப் பிளைண்ட் பீப்புளை வேலை கொடுத்ததுக்காக விருதுநகர் மாவட்டத்திலே இதான் ஒரு யூனிட் சொல்லி பழைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களால் வழங்கப்பட்டது. அது என்னுடைய சகோதரர் திரு ராஜேந்திர சிங் அவர் பெற்றுக்கொண்டார். ஒரு பெரிய செயல் தான். கண் தெரியாதவர்களுக்கு they will do only the folding paper. டேஞ்சரஸ்ல எதுவும் இருக்காது. ஒரு 300 வேலை வாரத்தில் ஒரு 50 பேர் இந்த வேலையை செய்கிறாங்க. ஒரு தனி பஸ் டிரான்ஸ்போர்ட் கூட்டு வரோம், உள்ளே சாப்பாடு கொடுப்போம், திரும்ப கொண்டு கரெக்டாக அந்த ஹாஸ்டலில் கொண்டு வச்சிடணும். இது ஒரு நல்ல சேவைன்னு சொல்லி கலெக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்து தி செலக்டட் சோமனி. உங்களை பார்த்தீங்கன்னா அந்த இவர் கூட வாங்கியிருப்பார், ஈரோட சக்தி மசாலா கூட அடிக்கடி போடுவாங்க. இது ரொம்ப நாளாக இது பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே காட் தட் அவார்ட். ஸோ அது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். இது ஒரு சைடு. இது போக ஃப்ளெக்சிபிள் பேக்கேஜிங்னு சொல்லி இவங்க நிறைய ஃப்ளெக்சிபிள் பேக், இந்த குர்க்கி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் பேக்கேஜிங் வேறு நைட்ரஜன் கேஸை ஃபில் பண்ணி நிறைய வெரைட்டி, அதில் ஒரு 500 வெரைட்டிஸ் இருக்குது. அது ஃபுல்லாக ஒரு பெரிய யூனிட் சிவாஜியில். செல்சஸ் பேக்கேஜிங் சொல்லி செல்லத்துறை அண்ட் சன்ஸ் ஒரு பெரிய யூனிட் நடத்துகிறோம். நிறைய யூனிட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் 90% எக்ஸ்போர்ட் தான் பண்ணுறோம். சவுத் அமெரிக்கா, மிடில் ஈஸ்ட்டுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அது இது எல்லாம் எப்படி பார்க்குறீங்க கேட்டிங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனோடைய பிள்ளைகள், 3rd ஜென்ரேஷன் பிள்ளைகள். நாங்கள் 6 ஃபேமிலினா அதில் உள்ள பிள்ளைகள் வர்றவங்க அந்தந்த யூனிட்டை பொறுப்பு கொடுத்து பட்டாங்க. இப்படி எல்லாத்துக்கும் ஷேர் பேட்டர்ன் இருக்கும். சரியா? ஸோ அதனால் ஒரு யுனைட்டடாக நடக்கிறோம். அவர் லாஸ் அண்ட் ப்ராஃபிட்னா எல்லாருக்கும் போயிடும். ப்ராஃபிட் வந்தாலும் எல்லாருக்கும் வரும், லாஸ் வந்தாலும் எல்லாருக்கும் வரும். அந்த இதில் இதை மாதிரி நடத்தினோம். we are not confident any IPO, any loan, anything. இது ஒரு பக்கம் இருந்தாலும் திருநெல்வேலியில் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல சார், அது பண்ணணும்ல. அப்போ நம்ம யோசிக்கலாம் 92ல் இத்தனை வருஷம்னாலும் பரவாயில்ல ஒரு நல்ல பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு 38 பிள்ளைகளை வச்சு ஆரம்பித்தா கிட்டத்தட்ட இப்போ கிராஸ் 2800. அதுதான் பெல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூலை நம்ம ஆரம்பிச்சு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ கூட அந்த வளாகத்தை சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி அது கூட சேர்ந்த ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் வந்து 80 பெட்ரூம்ஸ் ஹாஸ்பிட்டல் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. இருந்து 3 கிலோமீட்டர் கம்பெனிக்கு ஏற்றாப்புல அது வந்து கட்டி என்டையர்லி ஹாஸ்பிட்டல் கட்டி எக்யூப் பண்ணி 2 இயர்ஸ் ரன் பண்ணி அதை அப்படியே டொனேட் பண்ணிக்கோ. திருநெல்வேலி டயசிஷன் சொல்லி ஒரு கிறிஸ்டின் அசோசியேஷன் அவங்ககிட்ட கொடுத்துட்டோம். தே ஆர் ரன்னிங் த ஷோ. ஸோ யூ ஒன்லி த மெம்பர், யூ டோன்ட் ஓன் எனிதிங், எனி ப்ராப்பர்ட்டி. இதை அப்கிரேட் பண்ணி கொடுப்போம், அடிஷ்னல் பில்டிங் கட்டி கொடுப்போம். எவ்ரி இயர் டூ தட். அண்ட் செல்ஃப் சஃபிஷியன்ஸாக இருக்குது. கிட்டத்தட்ட ஓபியாக ஒரு நாளைக்கு 200 பேருக்கு மேலே வராங்க. டெலிவரிலாம் வரும் 12,000 ரூபாய்ல பண்ணி கொடுக்குறாங்க. வேற எங்கே கிடையாது. 10,000 ரூபாயில் 12,000 ரூபா தான் மேக்ஸிமம். 12,000 டெலிவரினாலே லேபர் அதெல்லாம் கிடையாது. 12,000 தான் மேக்ஸிமம். அதில் இன்சூரன்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எப்போ வேணாலும் நீங்கள் சேலஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் உண்மையான சேவை. நாங்கள் நினச்சாரு தாப்பனார் இது ரெண்டையும் கனவாக வச்சாரு. அவருக்கு போது பண்ணதுனால ஜஸ்ட் கண்டினியூயிங் த சேம் ஜேர்னி. ஒன்றும் பெருசாக இதில் வைக்கல. ஏன்னா இதெல்லாம் மைக்ரோ பேஸ். இந்த இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பண்ண முடியுமாங்கிற ஒரு பெருசு தான். காத்தால கூட இதிலேருந்து போட்டோம்.
இதே நேரத்தில் நம்ம அடுத்து ஷிஃப்ட் பண்ணுறோம். இவர் வந்து பார்ட்னராக நிறைய அவரோட சேர்றாரு. சிவாசி மதுரைக்காரங்களோட நிறைய பார்ட்னர்ஸாக இருந்து அதில் நிறைய கம்பெனிஸாக இருக்கும். அதெல்லாம் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக போகுது. அப்போ லார்ஜ் ஸ்கேலாக இருந்துச்சு. ஏன்னா 100 கோடிக்கு மேலே 50 கோடிக்கு மேலேனா தென் பிகேம் ஸ்மால் இண்டஸ்ட்ரி. இப்போ தான் உங்களுக்கு 500 கோடி வரைக்கும் எஸ்எம்பியில் வந்துடுவோங்க. அதனால் மீடியம் இண்டஸ்ட்ரியில். ஸோ அதனால் மீடியம் இண்டஸ்ட்ரி செக்டர் நிறைய ஆரம்பிங்கன்னா மணி பவர் மட்டும் இல்லை, மற்றவங்களுடைய பையரெல்லாம் சேர்த்து கொலாபரேட் பண்ணுறோம். இப்போ தீப்பெட்டிக்கு நினைக்கிறோம். அதுக்கு மூலப்பொருள் என்னது? பொட்டாசியம் குளோரைட், சல்ஃபர், ரெட் ஃபாஸ்பரஸ். இதுக்கு வந்து இம்போர்ட் தான் உண்டு. எல்லாம் ஜெர்மனி யூகே. அப்போ மதுரையில் ஒரு யூனிட் யாருக்குன்னா பாண்டியன் கெமிக்கல்ஸ் லிமிட்டட்னு சொல்லி ஒரு யூனிட் இங்கே கடலூர் எல்லாமே தேர்வாக்கண்டிங்க நம்ம சிப்காட்டில் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். 100% இம்போர்ட்டே நின்றுட்டு யாருமே இம்போர்ட் பண்ணுறது. எத்தனையோ வருஷம் ஆச்சு, 40 வருஷமா. இந்த பொட்டாசியம் குளோரைட்டை இம்போர்ட்டே பண்ணுற லைசன்ஸ் கொடுத்தா கூட இம்போர்ட் பண்ண முடியாது. பண்ணலாம் கூட காஸ்ட் வைஸ் கூடும். ஸோ அது ஒரு யூனிட்டை தனியாக செய்யணும். இது போக வெடிமருந்துக்குரிய பொருள் செய்கிறனால அது பேஸ் வந்து உங்களுக்கு வெடிமருந்துனா பொட்டாசியம் அலுமினியம் பவுடர், உங்களுக்கு பைரோஃபெரிக், அது வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகலாம், தீப்பிடிக்கக்கூடியது, வெவ்வேறு கலர் இருக்குன்னா மெட்டல் ரிலேட்டட் பவுடர் இருந்தால் தான் செய்ய முடியும். அது ரொம்ப டாக்ஸிக் டேஞ்சரஸ்ன்னு சொல்ல மாட்டேன். கலர் வேணும், லைட் வேணும்னா வெவ்வேறு இது கெமிக்கல் சேர்த்துக்கலாம். பட் இந்த அலுமினியம் பவுடர் வந்து பேஸ் ஒரு வெடிமருந்த ஃபயரோக்ஸில் எடுத்திங்கன்னா 75% அலுமினியம் பவுடர் தான் அந்த கண்டென்ட் இருக்கும். 100 டன் ஃபயரோக்ஸ் வந்து 75 டன் இதான் கன்சியூம் ஆகும். சரிங்களா? ஸோ இதை கன்சியூம் பண்ணுறதுக்கு அவருக்கு கம்பெனி ஆரம்பிக்கும் சொல்லி 1960 எங்கள் ஃபாதர் ஒரு திருவாளர் மாமரம் ஐயநாடார் அவர்கள், திரு சங்கலிங்க நாடார் அவர்கள், திரு என்ஆர்கே ரவீந்திரன் அவர்கள், திரு தனசேரி பாண்டியன் என்ற மதுரையில் உள்ள ஒரு பிரமுகர் எல்லாரும் சேர்ந்து ஜெர்மனியில் போய் பார்க்குறாங்க. 59 போய் பார்த்தாங்கெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. யூரோப்பில் போய் எல்லா கண்ட்ரியும் போகிறாங்க. ஆஸ்திரேலியாவில் ஒரு கம்பெனியை பார்க்குறாங்க. அப்புறம் எகைன் இங்கிலாண்டில் போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது எப்படி இந்த கம்பெனி இதை செய்ய முடியுமா, நம்ம கிளைமேட்டுக்கு இது செய்ய முடியாதுன்னு அப்படி ஒரு சேலஞ்சாக இருந்தது. பார்த்தோன்னே ஃபைனலி ஒரு கம்பெனி ஷ்லங்க்னு ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனி ஏற்கனவே 100 years உள்ளது, கால் ஷ்லங்க்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில் போய் பேசுகிறாங்க. பேசி எல்லாம் முடித்த உடனே சரி நாங்கள் வேணால் சப்ளை ஸ்மால் செட்டப் 2 மிஷின் கொடுக்குறோம், டெய்லி 1 டன் கெப்பாசிட்டின்னு சொல்லி அப்போ தான் அது ஆரம்பித்த விதை. அது வந்து 64 எனர்ஜைஸ் ஆகி திருமங்கலத்தில் ஒரு 160 ஏக்கரில் ஃபுல்லாக கட்டி இதில் ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் வந்து அது மல்டி ஃபேஸியால் போயிட்டே இருக்குது. அதில் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் அலுமினியம் பவுடர். இட் கோஸ் ஃபார் ரெகுலர் ஃபயரோக்ஸ். நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். அலுமினியம் பவுடர்னா பெயிண்டிங், உங்கள் காரில் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பிக்மெண்ட் பார்த்தீங்களா, உங்கள் செல்ஃபோன்லேயே பார்த்தீங்களாலே இருக்கும் மெட்டாலிக். உங்கள் டைரியில் உங்கள் இது மாதிரி கப்ஸ்லலாம் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் மெட்டாலிக் பிக்மெண்ட்ஸ்க்குரிய பேஸ் வந்து இந்த அலுமினியம் பவுடர் தான். அதில் கலர் பண்ணும்போது ப்ளூஸ் ஆகரேஞ்ச் கருன்னு வருது. இது ஒரு சைடு. பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியோட இங்கு கோல்டு கலர், அது அலுமினியம் கலர், காப்பர் கலர் அப்படின்னு வருதுன்னா அந்த பிக்மெண்ட்ஸ் தான். ஸோ வி மேக் த ரா பிக்மெண்ட்ஸ் அவுட் ஆஃப் அலுமினியம், காப்பர், ஜிங்க்கு, பிரான்ஸ் இவ்வளோ கலர் வந்து செய்யணும். இது போக சில்வர் பவுடர், கோல்டு பவுடர்னு வெவ்வேறு இண்டஸ்ட்ரி போகுது. டென்ச்சர், சில்வர் பவுடர்னா டென்ச்சருக்கு போகுது. சரியா? அது கண்டி இல்லாமல் உங்களுக்கு ஃபில்அப் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதை வச்சு ஃபில்அப் பண்ணுற சோல்டரிங் எவ்வளோ அது போகுது. இப்போ அது பெரிய டிமாண்ட் என்னென்னா வி டூ ஃபார் ஆல் திஸ். உங்களுக்கு இந்த சோலார் செல்லுக்கு வருதுல்ல, அது உள்ள அந்த சில்வர் பவுடர். சரிங்களா? அலுமினியம் பவுடர் வச்சா டார்னிஷ் ஆயிரும். அதில் ஒரு பெரிய மார்க்கெட் நல்லா இருக்குது. இந்தியா முழுதும் வச்சுக்கோம். அதே ஒரு 4 கம்பெனி ஆப்ரேஷனே வெவ்வேறு ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ இருங்காட்டுக்கோட்டையில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது, தேர்வாக்கண்டிகையில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, சென்னை சிப்காட்டில் மெயின் ஃபேக்ட்ரி செட் மதுரை திருமங்கலம். ஓகே, நிலக்கோட்டையில் ஒரு கம்பெனி இருக்குது, அண்டு விருதுநகரில் ஒரு கம்பெனி இருக்குது. இங்கே இது போக வட இந்தியாவில் போனீங்கன்னா தெலுங்கானாவில் ஒரு ஃபேக்ட்ரி எல்லாம் முடிஞ்சு செப்டம்பர் வந்து அது ஃபர்ஸ்ட் வீக் எனர்ஜைஸ் பண்ணுறோம், ஹை கெப்பாசிட்டி. தென் பித்தாம்பூர் எனக்கூடிய இண்டோர் மத்திய பிரதேஷ்னு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. இது போக ஒரு ரீசெண்டாக ஒரு ஃபேக்ட்ரி டுக்கோர் இது உத்தராகண்ட், அங்கே ஒரு இடத்துலேருந்து ஒரு ஃபேக்ட்ரி அப்படி ஒரு ஃபாரின் கம்பெனி அவுட்ரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணோம். ஒன்லி ஃபார் மேக்கிங் பிரான்ஸ் பிக்மெண்ட்ஸ், பிரான்ஸ் பிரிண்டிங் போகிற பிரான்ஸ் பிக்மெண்ட்ஸு, சில்டரிங், அதில் நிறைய அயன் பவுடர், நிறைய அது வெரைட்டி எடுத்திங்கன்னா ஒரு 1000 வெரைட்டி இருக்கும் யூசேஜ். இதில் முக்கியமாக நான் சொல்ல வர்றது வந்து மெட்டல் பவுடரில் ஏரோ ஸ்பேஸ் இருக்குல்ல, ஒரு ராக்கெட் மேலே போகணுன்னா சின்ன இருக்கு இந்த அலுமினியம் பவுடர் கண்டிப்பாக வேணும். இது கூட அமோனியம் பெர்குளோரேட்னு ஒன்று உண்டு. இது 2 இருந்து
அதை ஒரு கெமிக்கலில் பேக்ஸில் வடிக்கால் ஒரு லிக்விடில் மிக்ஸ் பண்ணி சாலிடாக வச்ச பிறகு தே கால்டஸ் கேக்ஸு. இதை தான் ராக்கெட்டுக்குள்ளே போட்டால் தான் ராக்கெட் பூஸ்ட் ஆகி மேலே ஏறிடும். சரிங்களா? அவ்வளோ குவாலிட்டி வேணும். ஸோ டிஃபென்ஸுக்கு அதே மாதிரி சின்ன மிசைல்ஸ் எடுத்துக்கிடுங்க. கேன் பை அக்னி, ஆகாஷ், பிருத்திவி, பிரம்மோஸ், எது வேணாலும் சொல்லுங்கள். நம்ம பவுடர் இல்லாமலே இருக்காது. சரியா? அது ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜாக என்னை முன்னோர்கள் அதை செஞ்சுருக்காங்க. நான் அதில் 10 இயர்ஸ் மேனேஜிங் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஒரு கண்டினியூ பி டைரக்டர், ஃபேமிலி ஷேர்ஸ்லாம் இருக்குது. இது போக உங்கள் சந்திரயான் 1, 2, 3 இந்த ராக்கெட் எல்லாம் ஓடனா நம்மகிட்ட we are very close to the இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் இஸ்ரோலையும் டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனும் ரொம்ப we are very close நெக் டு நெக் இருக்கோம். ரிசர்ச் பண்ணுறது, இது பண்ணுறது. அதனால் எங்கிட்ட 100% ஆர்டர் எப்போ எங்கிட்ட ப்ளேஸ் பண்ணுறாங்க. வெளியே சின்ன சின்ன கம்பெனி இருந்தாலும் ரொம்ப லாங் ரிலேஷன் இருக்கனால 50 வருஷத்துக்கு மேலே சப்ளை பண்ணுறதுனால ரெகுலர் ஆஃப்டேக் இருக்குது. ஏன்னா வாரம் வரும்போது டிமாண்டு. இப்போ எக்ஸ்போர்ட் நிறையா இருக்குது, ஆனால் லைசன்ஸ் கிடைக்கிறது எக்ஸ்போர்ட். இதுக்கு ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் வந்து உங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஹோம் டிபார்ட்மெண்ட் போய் கறந்துடும். ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டால் கமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சரி போலாங்க. இப்படி 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் இதில் நிறைய பெண்டிங். அதிலே கார்டன்ஸ்லாம் தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். சில தடங்கல்கள் இருக்குது. அதை அரசு எடுத்து செய்ய வேண்டிய கடமை அரசு, மத்திய அரசு, மாநில அரசுகள் அதை முன் வந்து செய்யணும். அதில் பெரிய தடங்கள். அதனால் அது ஒன்று. இப்போ ஸ்கோமட்டுன்னு ஒரு லைசன்ஸு, அந்த லைசன்ஸ் நீங்கள் வராமல் இங்கே எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியாது. இம்போர்ட் எனி கெமிக்கல் இஸ் கம் அண்டர் ஸ்கோமட்டுன்னு ஒரு லைசன்ஸ், இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ். ஸோ அந்த லைசன்ஸ் எடுத்தது அப்ரூவல் வாங்குறதுனா கஷ்டம் இல்லை. பட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் ஃபார் த கவர்மெண்ட். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதை உடனே செஞ்சு கொடுக்கும். இப்போ நிறைய உயரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்துக்கும் கிடச்சிருக்கு. இந்த வாய்ப்புகளை அவங்க நமக்கு செஞ்சு கொடுக்கணும். இதை போய் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால் இதை 10 மடங்கு ட்ரேடை ஊற்றலாம். இப்போ நாங்களும் கார்பரேட் கல்ச்சரில் தான் அந்த கம்பெனி நடக்குது. வி டோன்ட் கோ டைரக்ட் டே டு டே அஃபேர். ஸோ இட்ஸ் ஆல் ரன் பை ப்ரொஃபஷனல் பீப்புள் லைக் சிஇஓ, சிஎஃப்ஓ, சிஓஓ, இவங்க தான் வச்சு எல்லாமே நடத்துகிறாங்க. இதே மாதிரி ஃபயர் ஒர்க்ஸும் அதே மாதிரி தான் இது மாதிரி செய்கிறோம். ஃபயர் ஒர்க்ஸை பற்றி என்ன கதை சொல்ல முடியும்? 300 நாள் செய்கிறோம், 30 நாளில் விற்கிறோம், 3 நாளில் அதை எரிச்சிடுறோம். சரிதானே சார்? சரிங்களா? இதுதான் நம்முடைய கஷ்ட். 3 days தான். இதுக்கு 300 நாள் உழைக்க வேண்டியது. அப்போ இதுக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஆகும், இதுக்குரிய லாஜிஸ்டிக் எவ்வளோ வைக்கணும். ஏன்னா நீங்கள் ஃபயர் ஒர்க்ஸ் வந்து நைட் ஷிஃப்ட் போட்டுலாம் செய்ய முடியாது, மிஷினில் ஸ்பீடை ஓட்டிலாம் செய்ய முடியாது. இட்ஸ் ஆல் ஹேண்ட்மேட், பார்ஷியலி நியூமேட்டிக்கலி யூஸ் பண்ணி செய்கிறோம். சேஃப்டிக்கு ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 0.01 தான் இருக்கும். 12,000 தொழிலாளர் 14,000 தொழிலாளர் வேலை பார்த்தாங்க. 100-120 பஸ் ஓடும். இப்போ வந்து 7,000 குறைச்சிட்டோம். ஏன்னா ஆட்டோமேஷன் நிறைய பண்ணிட்டு இருக்கோம், நல்லா குறைச்சிட்டோம். பட் அவுட்புட் கெப்பாசிட்டி இஸ் இன்க்ரீஸிங் அண்ட் டூயிங் வெல் பிகாஸ் ஆஃப் குவாலிட்டி, லைசன்சிங், அந்த கரெக்டாக அந்த காம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சேஃப்டியெல்லாம் வைக்கிறதுனால ஆக்சிடென்ட் லெவல் இஸ் வெரி லோ. ஹசார்டஸ் குட்ஸ் தான் ஆக்சிடென்ட் எக்ஸ்பெக்டட், பட் அது ரொம்ப லோவாக வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்குரிய பணியாளர்களை சிறப்பாக படிச்சுட்டு வந்து அதை செய்கிறாங்க. இது ஒரு பக்கம். ஆனால் வெல்ஃபேர் அடுத்து சிவாசி உங்களுக்கு எவ்வளோ பேக்வேர்டு தெரியும். அந்த காலங்களில் பள்ளிக்கூடம் ஒரு காலேஜ் ஆரம்பித்தாங்க ஃபயர் ஒர்க்ஸுக்கு. வந்து ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ் ஆரம்பிச்சுன்னா மகளிர் கல்லூரி அது பேர். சரியா? இன்னைக்கு கிட்டத்தட்ட 57 வருஷம் தாண்ட போகுது. 52 வருஷம் அந்த கம்பெனியில் இப்போ 4,600 பிள்ளைகள் படிக்காங்க. எனக்கு நல்லா தெரியும், ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் அந்த பிள்ளைகள் அவ்வளோ செருப்பு போடாமலே உள்ளே வரும். ஆமாம், 2வது சிவாஜியில் சைக்கிள் கொஞ்சம் ஓட்டுவாங்க ஒரு 5% பிள்ளைகள் செல்லமாக ஓட்டிட்டு வரும். இந்த கருவுட பைக் வச்சதை வச்சுட்டு ஓட்டிகிட்டே வருவாங்க. ஸோ வந்து வரும்போது அது கொஞ்சம் இடம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்கிட்ட கேட்குறாங்க லெட்டரில், எங்கள் 2 வீலரில் வர எங்களுக்கு பார்க்கிங் ஷெட்டு ஃப்ரீயாக போட்டு கொடுங்கன்னு கேட்காங்க. அதில் 2,500 பேருக்கு பார்க்கிங் ஷெட் போட்டு கொடுத்துருக்கு. நீங்கள் போய் பாருங்கள், அதில் ரொம்ப நல்லாயிருக்கும். கேட்ட ரிக்வஸ்ட்டு மதியானம் இலவச சாப்பாடே கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லிக் கொடுக்காங்க. அது யூ நேம் எனி திங் தே டூ இட் ஃபார் விமன். அதனால் அது நல்லா பண்ணக்கூடிய ஒரு ரெப்யூட்டட் ஸ்கூலு, காலேஜு. அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது மெப்கோ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குல்ல, அது வந்து மெப்கோ ஸ்லங்க்குன்னு பேர். ஏன்னா அந்த ஸ்லங்க்குங்கிற ஒரு பெரிய ஒரு ஜெர்மன்கார பேரில் இணைந்து அவங்களுக்கு எதுவும் ஃபினான்ஷியல் ஷேரோ ரைட்ஸோ ஒன்றும் கிடையாது. பட் அது எல்லோரும் இணைந்து ஆம்பத்தூர் இந்த ஒரு வில்லேஜில் ஒரு 116 ஏக்கர் இடத்துல பிரம்மாண்டமான பல லட்சம் சதுரடியில் இந்த காலேஜ் கட்டியிருந்தோம். இப்போ அதுவும் கிட்டத்தட்ட 1966 பாருங்களேன், வருஷம் என்னாச்சு கிட்டத்தட்ட. தட் ஹஸ் ஆல்சோ காஸ்ட் அபவுட் 50 இயர்ஸ் மேலே. எல்லாம் 55 வருஷம் கடந்தது. நிறையா இருக்குது. பிளேஸ்மெண்ட் 90% பிளேஸ்மெண்ட் ஆயிடுது. எல்லாம் இருக்குது. பிஎஸ்சி, எம்ஏ, எம்பிஏ,
இனி ஒரு 16 அவென்யூஸ் இருக்குது படிக்கிறதுக்கு. ஸோ நல்லா படித்து கொடுக்கான அவார்டு வாங்குறாங்க, பிளேஸ்மெண்ட் இருக்குது, ரீசர்ச் பண்ணுறாங்க. இது கல்லூரி இருக்குது. ஸோ 2 கல்லூரி அங்கே பண்ணியிருக்கோம். இது போக மதுரையில் மெப்கோ ஸ்கூல், ஒரு ஸ்கூலில் 800 பிள்ளைகள். ஸோ அதுக்குரிய பணிகளை பண்ணிட்டு இருக்கோம். சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸில் நிறைய சேரும். அந்தந்த கிராமங்களில் போய் சேருது. பள்ளிக்கூடத்துக்கு கட்டடம் கட்டி கொடுக்குறது, டாய்லெட் கட்டி கொடுக்குறது, போர்வெல் வச்சு நல்லா அமைத்து கொடுக்கறது, கட்டடங்களை ஸ்மார்ட் போர்டு சிஸ்டம் பண்ணி கொடுக்குறது, நல்ல ஆஸ்பத்திரி மதுரையெல்லாம் கட்டி கொடுப்போம். எங்கெங்கே நம்ம தொழில் இருக்கோ அது பக்கத்தில் வில்லேஜை தான் பண்ணுவோம். டோன்ட் ஜஸ்ட் ஆஸ்க் யாரோ சார் எனக்கு நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் கடலூர் பக்கம் இருக்கோன்னு பண்ணி கொடுங்கன்னா பண்ணுறது இல்லை. ஏன்னா நம்ம சமுதாயத்துக்கு பக்கத்தில் நமக்காக உழைக்கிற மக்களுடைய சமுதாயம் பலப்படணும்னு சொல்லி தான் அந்த சிஎஸ்ஆர். என்ன மற்றவங்க மாதிரி அங்கேருந்து விருதுநகருக்கு அங்கே விடுங்க, திருநெல்வேலிக்கு விடுங்க நம்ம காட்ட முடியாது. அதனால் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸை அவங்க மானிட்டர் பண்ணி லோக்கல் ரிக்வஸ்ட் வர தான் ஃபஸ்ட்டு முடிப்பாங்க. அது மேலே இருந்தேன்னா ரெகுலராக எத்தனையோ வருஷம் பண்ணுறாங்க. சிஎஸ்ஆர் வர்றதுக்கு முன்னாலே இந்த தொழில் நடந்துட்டு தான் இருக்கு. சரியா, இது ஒரு தொழிலாக செய்யாமல் இந்த தர்ம காரியமாக நடத்துனால எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. கவர்மெண்ட்டில் என்னென்ன மேண்டேட்ரியாக இருக்கணும், ஸ்டாச்சுவரி ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கீப்பப் பண்ணுறோம். அந்த என்ன நடத்தினாலும் அதில் அது எந்த இல்லங்கள் நடத்தினாலும் இதில் எந்த கம்யூனிட்டின்னு பார்க்குறதில்ல, எந்த ரிலிஜன் பார்க்குறதில்ல, மதமோ காஸ்ட்டை பார்க்காம யாருனாலும் அது உண்மையான ரிக்வஸ்ட் தான் அதை பண்ணி கொடுத்துறாங்க. இதுதான் அந்த வளர்ச்சி. எக்ஸ்போர்ட் பெருசாக பண்ணுறோம், இது பண்ணுறோம். அதனால் இப்போ மொத்தமாக எங்கள் குரூப் அவ்வளோ சேர்த்து என்னுடைய குரூப்னு சொல்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஏன்னா எங்கள் ஃபாதரால் இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 18,000 எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க மொத்தம் எடுத்தா. இன்னைக்கு மஸ்டரில் ஆமாம். இதுவாக டெப்போஸ் எல்லா இடமும் இருக்கும். எல்லா ஊர்லேயும் இடத்துல டெப்போ, லேண்டு, ஸ்டோரேஜ் எல்லாமே இருக்கும். ஸோ நல்ல லாஜிஸ்டிக்ஸு. நீங்கள் என்ன யோசிக்கணும், ஏன்னா ஃபயர்ஒர்க்ஸ்லாம் ஒரு 1000 வெரைட்டி இருக்குன்னா அதில் ஒரு 10,000 பொருட்களை போகுது. நூல் எடுத்தால் ஒரு 20 வெரைட்டி, பேப்பர் எடுத்தால் ஒரு 10 வெரைட்டி, அதில் டியூப் எடுத்தால் ஒரு 50 வெரைட்டி, கெமிக்கல் டிஃப்ரெண்ட் பேக்கேஜிங், பிரிண்டிங், லேபிள், கேஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா வெரைட்டி. இது எப்படி லாஜிஸ்டிக்ஸ் இந்த காலத்தில் கைனால் எழுதியே மெயின்டைன் பண்ணாது தானே. இப்போ சரிங்க கம்ப்யூட்டரில் ஏற்றிடுறீங்க, பிரிண்ட் அவுட் போட்டால் எவ்வளோ காமிச்சிருது. அப்போ எல்லாம் மெமரியில் வைக்க பண்ணாலும் எழுதி ஒரு சிஸ்டமேட்டிக்காக அந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க பெரியவங்க. ஸோ அதனுடைய உழைச்சவங்களாம் நிறைய இருக்காங்க. நிறைய பேர் பழைய ஜென்ரேஷனில் காலமாயிட்டாங்க. இருந்தாலும் அடுத்த ஜென்ரேஷனை தூக்கி பிடிச்சி இந்த 2வது உள்ளவங்க 3வது ஜென்ரேஷன் உள்ளவங்களும் அதுக்காக பழைய வேல்யூஸை நினைக்கிறாங்க. அதாவது சார் ஒரு மரத்தை நம்ம பார்க்குறோன்னா நம்ம மரத்தில் என்ன சார் பார்ப்போம்? மரத்தில் நீங்கள் சொல்லுங்கள் சார். நம்ம இலையை பார்க்குறோம், பூவை பார்க்குறோம், கனியை பார்க்குறோம், என்ன அழகான பார்க்கருன்னு பார்க்குறோம், பறவைகள் உட்கார்ந்து பார்க்குறோம், பூக்கள் வெவ்வேறு கலரில் வேறு பார்க்குறோம். வேறு இடத்துல நம்ம பார்க்குறோம், நம்ம யோசிக்கவே மாட்டோம். நம்ம பார்க்க வேண்டியது பார்க்காத ஒன்று இருக்குது மரத்துலன்னா அதனுடைய விழுதுகள். அது யாரும் பார்க்க முடியாது, அதுதான் முக்கியம். ஸோ அந்த விழுதுகளை நம்ம கரெக்டாக தெரிஞ்சு, விழுதுகள் யார்? நம்ம முன்னோதியார், நமக்கு முன்னால் இதுக்கு பண்ணி கொடுத்தவங்க தான். ஸோ அவங்கள நம்ம நேரில் பார்க்க முடியாது, படங்களில் போட்டால பார்த்துக்கலாம். அவங்க எண்ணங்கள் சிறப்பாக இருக்கான்னு பார்க்கணும், உங்களுக்கு செயல்கள் சிறந்தா இருக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும். அது நமக்கு சொல்லிக் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு சொல்லணும். சார் சொன்னபடி நம்ம பேசணும். ஏற்கனவே இந்த ஜென்ரேஷன் எப்படி வருதுன்னா, முதல் ஜென்ரேஷன் ஒரு நல்ல ஒரு தேர் சங்கிலி அந்த காலத்தில் பார்த்து சங்கிலி இருக்கும். இப்போ ஒரு சங்கிலியில் ஒரு கனவை தூக்குறக்கூடிய ஆள் நம்மகிட்ட இல்லை, வசதி. ஏன்னா 2வது ஜென்ரேஷன் வேணால் நீங்கள் வடக்கேறு மாதிரி சொல்லிக்கலாம். 3வது ஜென்ரேஷன் இந்த சாரம் கட்டுற கயிறு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஊசியை கட்டணும். 4வது ஜென்ரேஷன் சணல், சரியா? 5வது ஜென்ரேஷன் நூல். இதுதான் மைண்டு. இந்த நூலில் 100 நூலை சேர்த்தா டைட் ஆயிரும், அது இணையணும்னு வேண்டி கொண்டுக்கிறேன். இது எல்லா சமுதாயத்திலும் இருக்குது. அதுக்காகத்தான் என்ன பண்ணுறாங்க, சில கம்பெனிஸில் அங்கங்கே பொறுப்பு கொடுத்து நீ இதை பார்த்துக்கிடுங்க, அடுத்த ஜென்ரேஷன் இதை பார்த்துக்கிடுங்க நம்ம சொல்கிறோம். இதாலேருந்து வரக்கூடிய ஒரு கணிப்பு. என்னன்னாலும் கடைசியில் நியாயமாக உழைக்கணும். எங்கள் ஃபாதர் சொல்லி கொடுத்தா அதுதான் சின்சியாரிட்டி டு த கோர், பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஒரு குண்டூசி நீ எடை போட்டு எவ்வளோ குண்டூசி இருக்குன்னு பார்க்க முடியாது. சார் எடை போடுற மிஷின் எல்லாத்தையும் கண்டா நீ எப்படி சார் எடை போடுவீங்க? நம்ம 50 கிராம் போட்டு தரோம். யாரும் திராஸ் வச்சுருப்பாங்களா? கிடையாது. பேப்பர் கிளிப் செய்கிறோம், 100 என்னன்னு போடுறோம். யாராவது எண்ணி பார்த்துருக்கோமா? தீக்குச்சி எண்ணி பார்த்துருப்போமா? 40 இருக்குது 50 இருக்குன்னு நம்ம பார்க்குறல, வாங்குறோம், யூஸ் பண்ணுற போட்டுறோம். ஆனால் எங்கள் ஃபாதர் என்ன பண்ணுவார், இந்த பேப்பர் கிளிப்னு இருந்தால் அதில் வெவ்வேறு டயமீட்டர் வயர் வரும். இட் வேரிஸ். ஒரு பொடி டயமீட்டர் தான் 100க்கு 104 கிளிப் போயிடும். அப்போ எனக்கு 4% லாஸ். 98 வந்தால் 2% ஷார்ட் ஃபால். பேக்கேஜிங் ஆக்டிவிட்டி அஃபென்ஸு, சீட்டிங். அதில் என்ன பண்ணுவார், ஒரு லாட் வந்தால் எங்கிட்ட சொல்லி கொடுத்துருக்காரா. அப்போ எலக்ட்ரானிக் திராசு கிடையாது, கை திராசு. வரிசையாக ஒரு 50 பிள்ளைகள் உட்காந்து வேலை செய்யும்.
கொடுத்து இதில் 102 போடும் பாரு, என்ன வந்தாலும் எத்தனை 102 போட்டு எடை போட சொல்லுவார். ஸோ வெயிட் மாறினாலும் 100 கிலோ வரவே வராது. சேலஞ்சு. இது ஒரு சிம்பிள் படிக்க வேண்டிய ஒரு நான் படித்த விட்டுருந்து இது வந்து. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த குரூப்பில் கொஞ்சம் டிசைனிங் டிபார்ட்மெண்ட், எங்கள் சன் இருக்கார், ஒரு சஞ்சயன் இருக்கார், அது மாதிரி தினேஷ்னு ஒருத்தர் இருக்கார், வசீகரன், திலீப், இப்படி ரஞ்சன், லாட் ஆஃப் அதர் ஃபேமிலிஸ் இருந்தவங்க வராங்க. வசந்த் எல்லாம் அவங்க வந்து தீப்பெட்டி ஆட்டோமேஷன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. சிலவங்க வந்து ரப்பர் பேண்ட் ஒரு யூனிட் ஆட் பண்ணுறாங்க, அவங்க இதில் புதுசாக செய்கிறாங்க. சிலவங்க காண்டம் பிளான்ட், நம்ம மேல் காண்டம்ஸ் இருக்கலாம், அது பெரிய பிளான்ட்டுங்க ஓடிக்கணும் ரீசைக்கிளிங்லாம். இப்போ அதுக்கு வந்து மிஷின் ஃபேப்ரிகேஷன் மாதிரி இந்த ஜென்ரேஷன் பண்ணிடுறாங்க. லைவ் வீடியோவோட யூடியூப்பில் போட்டிருக்கோம். மிஷின்னு பேக்கேஜிங் மிஷின் செய்கிறது, அப்படி இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ் ஒரு கன்சியூமர் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இவன் எக்ஸ்போர்ட்டட் ஒரு மிஷின் 3 கோடி 4 கோடி ஆகும். ஸோ இது மாதிரிலாம் செய்கிறோம். இண்டஸ்ட்ரியல் இன்ட்ரெஸ்ட்னோட அதில் ஸோ லேட்டெக்ஸ்லாம் செய்யக்கூடியது. அப்படி ஒரு சில சின்ன இது கூட நம்ம பேட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன டிவைஸ்லாம், வாட்டர் டிவைஸ்லாம். ஐ மைசெல்ஃப் பேட்டர்ன் காட் த பேட்டர்ன் about 6 months பேக். அதனால் ஒரு 50% வாட்டரை கட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன டிவைஸ் 50 ரூபா தான் ரேட்டு. அது இன்னும் மார்க்கெட் கொண்டு வரல, ஒரு ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ அதனால் சிறிய கண்டுபிடிப்புலாம் இருந்தாலும் அது பின்னால் கன்சியூமருக்கு கரெக்டாக போகணும், எக்கனாமிக்கலாக இருக்கணும். ஒன் டைம் சம்பாத்தி மாதிரி எதுவும் செய்யறதில்ல. லாங் ரன்னில் எது இருக்குமா, ஓட்ட முடியுமா, திறமையாக இருக்குமா, அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. லாங் ஸ்டாண்டிங் இருக்கணும். வெரி காம்படிட்டிவ் பிஸ்னஸ் எல்லாமே சார். இந்தியாவில் அப்பா அம்மா தவிர எல்லாம் செய்யலாம் சார். நீ அதில் வந்து பெரிய அச்சீவர்னு சொல்ல முடியாது. எனிபடி கேன் ஃபேப்ரிகேட் ஆர் இமிட்டேட் ஆர் பை அண்ட் ட்ரேட் ஆல் தீஸ் ப்ராடக்ட்ஸ் எக்ஸப்ட் தோஸ் ஐ மென்ஷன் த 2 items. அப்படி இருக்கும். நீ எப்படி கம்ப்ளீட் பண்ணுவீங்க? இன்வாய்ஸிங் வருது, ஜிஎஸ்டி இருக்குது, கரெக்டாக அக்கௌண்டபிலிட்டி வைக்கணும், ஆஃபீஸஸுக்கு பதில் சொல்லணும். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி கூடுது சிறு தொழிலுக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு வரணும். ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லோரும் படித்த சமுதாயம் இருக்காது. சிறு கிராமத்தில் ஒரு தொழில் வச்சா அது என்ன சார் பண்ண முடியும்? ஸோ அதனால் இதெல்லாம் அதில் இருக்கிறது. ஸோ அதனால் சமுதாயத்தினால ஏற்றுக்கொள்கிறார்கள், அதிகாரிகளும் சில இதுகளை இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் இது ஒரு சிறப்பான பெட்டியாக இருந்தாலும் இதை பார்க்குறவங்க எங்கள் பேக்ரவுண்டை சொல்லியிருக்கோம், அதில் என்னென்ன நல்லது இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கிடுங்க. அஃப்கோர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ வாட்ச் திஸ், இதை பார்க்குறவங்க இதுக்கு மேலே 10 மடங்கு 20 மடங்கு செய்யக்கூடாது நீங்கள் இருக்கிறீங்க, நல்லா தெரியும். ஏன்னா இது மாதிரி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு தடவை சிஐஏன்னு இருக்குது, கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் மீட்டிங். அப்போ நம்ம அவருடைய சேர்மன் இவர் இருக்கார், நம்ம டிவிஎஸ்ல பெரியவர் தான் அதில் சேர்மன். அப்போ ஒரு பெரிய மீட்டிங் மெட்ராஸில் அந்த ஆயத்தில் நடந்துகிட்டு இருக்கு, கான்ஃபரன்ஸ் மாதிரி நடக்குது. அப்போ அவர் ஒரு எந்திரிச்சு ஒரு நாள் அவர் சொல்லும்போது அவார்டு மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு 300 பேர் உட்காந்துருந்தோம். அப்போ ஒவ்வொருத்தரும் இது ஃபஸ்ட்டு கெஸ்ட்டுன்னு அவர் இதை படிக்கிறார் ரீடிங்கை. இங்கே ஃபஸ்ட்டு முதல்ல சைனாவில் நாங்கள் தான் ஆரம்பித்தோன்னு அவர் சொல்கிறாரு. யார்? டிவிஎஸ் எம்டி பேசுகிறார், வேணு ஸ்ரீனிவாசன் அவரே. அப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 110 டேபிளுக்கு மேலே இருக்கேன், ரவுண்ட் டேபிளில் உட்காந்துருக்கேன். இங்கே ஒரு ஸ்லிப் எழுதி அனுப்புனேன். ஐம் சாரி சார், த ஸ்டாண்டர்ட் ஃபாரஸ்ட் லிமிடெட் வாஸ் த ஃபர்ஸ்ட் கம்பெனி ஸ்டார்டட் இன் சைனா. ஸோ அதனால் ப்ளீஸ் மேக் எ ரிவைஸ் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லி ஸ்லிப்பை கொடுத்தேன். அவர் போன உடனே அங்கேருந்து நீ எழுப்பி நிற்க சொன்னார். சரியா தெரிஞ்சு அதை வாசித்த உடனே எல்லோரும் கைதட்டினாங்க. நிறைய பேருக்கு வி டோன்ட் அட்வர்டைஸ். அப்போ சைனாவில் போய் நீங்கள் பண்ண முடியுமா சார் தொழில்? சார் சைனாவில் அப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 65-80 ஏக்கர் இடத்த வாங்கி 51% ஷேரை வாங்கி ஒரு ஆள் கூட பார்ட்னர் பண்ணி பாசு தெரியாத இடத்துல இன்றைக்கி ஸ்டாண்டப் பண்ணி சைனா மட்டும் அங்கே இருக்குது. அப்போது அது ஒன்று. இது இந்த சைடு தள்ளுங்க, மின்சாரம். இதில் வந்து நீங்கள் காத்தாடி விண்மில் நிறையா நீங்கள் சொல்கிறீங்க, சரியா? நிறையா சொல்கிறோம். இந்த கான்செப்டை கொண்டு வந்தது முதல்ல எங்களுடைய ஒரு கம்பெனியான பாண்டியன் கெமிக்கல்ஸ் லிமிடெட் முதல்ல 12 டர்பைன் ஆரோவில் மொழியில் போட்டாங்க. இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ப்ரைவேட் விண்மில் ப்ரொடியூசர் இஸ் அவர் கம்பெனி. அது பெருமையாக சொல்லிக் கொடுங்க, சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்கேன். அவர் பழைய கவர்மெண்ட் நானே போய் சர்டிஃபிகேட் ஹையஸ்ட் ப்ரொடியூசர்னு வாங்கியிருக்கேன். ஸோ விண்மில் 12 டர்பைன் ஆல் இம்போர்ட், 100% இம்போர்ட் ஃப்ரம் கண்ட்ரி. இப்போ உங்களுக்கு 1000, 2000, 3000 எல்லோரும் போடுறாங்க. எங்கள் அசோசியேட்டும் ஒருத்தர் அதில் டைரக்டர் இருந்து அவரை விண்மில்லே ப்ரொடியூஸ் பண்ணி விண்மில்லை இம்போர்ட் பண்ணி மாட்டி கொடுக்குறாரு. சோலார் சிஸ்டமும் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ லைஸ்ட்டு டைவர்ஸ்பேடாக அப்படி போயிட்டே இருக்கும். அது ஏன்னா இது சேஞ்சிங். பிரிண்டிங்கில் இந்த பிரிண்டிங், ஒரு பாக்ஸ் மேக்கிங், டியூப் மேக்கிங், ஹியூம் பைப், பெரிய ஹியூம் பேப்பர் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு 2-3 யூனிட்டுக்கு வச்சுருக்கோம். அதெல்லாம் ஒரு சைடு ஒரு ஆன்சிலரி இண்டஸ்ட்ரி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். கவர்மெண்ட் சப்ளை, ப்ரைவேட் சப்ளை. இப்போ மெட்ராஸில் ரீசெண்டாக போட்டது இந்த ஏரேட்டட் கான்கிரீட் பிளாக்னு, இந்த பெரிய பிளாக் செய்கிற ஒரு ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட். தமிழ்நாட்டிலே பெரிய யூனிட் நம்ம யூனிட் தான். மதுரையில்
இது தேர்வைக்கண்டியில் அந்த யூனிட் இருக்குது. சிப்காட் காம்ப்ளெக்ஸ் 25 ஏக்கர் காம்ப்ளெக்ஸ். இது மாதிரி மல்டிவேரியஸாக பண்ணிட்டு இருக்கோம். சிறு தொழிலாக இருந்தாலும் சிறுகு செய்து பெருக வாழ், அதான் பழமொழி. அப்படி பெருகு செய்து சிறுகு வாழும் சொல்லலாம், சிறுகு செய்து பெருது வாழலாம். இது ரெண்டு வேலையை சேர்த்துக்கிடுங்க இந்த கான்செப்ட். இது மக்களுக்கு நான் சொல்லக்கூடியது, நண்பர்களுக்கு, இதை பார்ப்பவர்களுக்கு இதுதான். பெரிது செய்து சிறிது வாழலாம், சிறுமையாக சிறிது செய்தும் பெருசாக வாழலாம். நாங்கள் ரெண்டுலேயும் நாங்கள் இருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்ட். நன்றி, வணக்கம். இப்போ தீப்பெட்டி, பட்டாசு, பெல்பின்ஸ்ன்னு தொழில்துறையில் ஈடுபட்டு இருந்த நீங்கள் ஏன் மருத்துவம், கல்வித்துறைக்கு போனீங்க? அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு? சார், கல்வித்துறைன்னு சொன்னாலும் கல்வித்துறை வந்து ஒரு வெல்த், சரியா? வேற இந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் இதெல்லாம் ஒரு ஹெல்த். இந்த ரெண்டுமே வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ரெண்டும் நல்லா இருக்கணும். ஹெல்த்தியான மனுஷன் படிப்பெல்லாம் வருது பிரயோஜனம் இல்லை, படித்த மனுஷன் ஹெல்த்தியாக இல்லாமல் இருந்தாலும் சரியில்லை. இந்த ரெண்டு கம்பைண்டாக இருக்கணும்.